பார்த்த உடனே டக்குன்னு எங்களுக்கு ப்ளூ ஸ்டார் தான் ஞாபகம் வரும். ஸோ நம்ம சாந்தனு அவங்களுடைய மாமாவாக நடிச்சிருந்தீங்க. நீங்கள் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் கிளம்புனா நல்லாயிருக்கும். இங்கே நம்ம அம்மா வீடு இருக்குது, தலைவர் வீடு இருக்குது, அது பக்கத்தில் நம்ம வீடு அப்படின்றது எப்படி சார்? போயஸ் கார்டன் உள்ள ஒரு சின்ன கார்டன். யார் மேலே கோவம் இவர் தான். ஓகே, அவரை வந்து இந்த வீடு கட்டும்போது இதெல்லாம் ஒரு ஷிப் மைண்டில் வச்சு அந்த மாதிரி ஒரு மாடல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார் நம்ம ஃப்ரெண்டு மார்ஷல். அதனால் காலையில் காஃபி வித் மார்ஷல். இது வந்து ஒரு 200 years ஓல்டு. ஆமாம், பாட்டில் ராதா வரப்போகுது. ஆமாம். என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது? போஸ்டர் நந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். மெட்ராஸ் படத்துலேயே பார்த்தேன். ஆமாம். எனக்கு என்ன மாதிரி அந்த செவுத்துல எங்கள் அப்பா படத்தை புதுசாக வரையணும். வணக்கம் மைடியர் ப்ரோக் டிவி நேயர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நாளாகவே ஸ்டுடியோக்குள்ளே வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோமே, வெளியே போயிட்டு எதாவது பண்ணலாம், அதாவது இந்த ஹோம் டூர் மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சப்போ போயஸ் கார்டன் போனால் என்ன அப்படின்னு லைட்டாக ஒரு ஐடியா வந்தது. வந்து பார்த்தா நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாமா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய வீடை பார்த்தோம். அப்படியே அந்த வீட்டுக்கு பின்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர், அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ப்ளூ ஸ்டாரில் அவர் நடித்து நம்மக்கிட்ட இருந்து நிறைய அன்பையும் சம்பாரிச்சார். அதை விட முக்கியமாக வந்து நிறைய வெறுப்பையும் சம்பாரிச்சார். ஆனால் அதை விட அவர் ஒரு சூப்பரான தங்கமான மனுஷன். ஸோ அவரோட வீட்டை தான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் போயஸ் கார்டனில் ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்காரு. அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ அந்த வீட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். வீடு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன், வாங்க. ஸோ வந்துட்டோம். இதான் வீட்டோட மெயின் டோர். ஸோ டோரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அப்போ வீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். எங்கடா இங்கே இருந்த காலிங் பெல்லை காணோம். ஓ, டோர் இருக்கா? ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு 2 பக்கம் இருக்குது. பட் நம்ம எப்பவுமே ரைட்டு தான். ஸோ நம்ம வந்து ரைட்டை சூஸ் பண்ணிப்போம். காலிங் பெல் அம்மாவும் திறக்க மாட்டுறாங்க. ஸோ எப்பவுமே நமக்கு பழைய டெக்னாலஜி ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் பெஸ்ட்டு. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வாங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். உட்காரு. தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு நேரத்திற்கு ரொம்ப நன்றி. எங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி வாங்கப்பா ஜாலியாக ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ ஸ்டாரில் இவரை பார்த்தோன்னே நமக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகிருக்கும். ஆனால் அவர் உண்மையாக எப்படி அப்படின்றத நம்ம போய் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன், வீடுனாலே எல்லாருக்கும் ஒரு கனவு தான், சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது. அதுவும் போயஸ் கார்டன்னா அதுக்கு தனி ஒரு கிரேஸ் இருக்கு. ஸோ போயஸ் கார்டனில் சொந்த வீடு எப்படி சார்? எப்போ இது உங்கள் கனவு வீடு தானால எப்படி சார்? ஒன்றும் பிளான்டெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. தேடிட்டு இருந்தோம். எங்களுக்கு பேசிக்காக நாங்கள் வந்து ட்ரிப்ளிகேன், அங்கேருந்து நாங்கள் மைக்ரேட் ஆகி இங்கே வந்தோம், ஷிஃப்ட் ஆகி வந்தோம். இங்கே ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். கிடச்சிது இது போயஸ் கார்டனே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தனுஷ் சார், ரஜினி சார், அம்மா வீடு, சசிகலா மேடம் வீடு எல்லாம் இங்கே இருக்காங்க. எல்லாம் பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருந்தது உள்ளே வரும்போது. பெருசாக பிளான்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. பட் இங்கே நம்ம அம்மா வீடு இருக்குது, தலைவர் வீடு இருக்குது, அது பக்கத்தில் நம்ம வீடு அப்படின்றது எப்படி சார்? ரொம்ப ஒரு பிரைடான ஒரு விஷயந்தான். உங்களை பார்த்த உடனே டக்குன்னு எங்களுக்கு ப்ளூ ஸ்டார் தான் ஞாபகம் வரும். ஸோ நம்ம சாந்தனு அவங்களுடைய மாமாவாக நடிச்சிருந்தீங்க. ஸோ அப்படியே பயங்கரமான வெறுப்பையும் சம்பாரிச்சிருந்தீங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு படமே அதுதானா, இல்லை அதுக்கு முன்னாடி ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணி எப்படி சார்? இல்லை, அதுக்கு முன்னாடி டைனோசர்ஸ்னு ஒரு ஃபிலிம். ஓகே சார், அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதான் டைனோசர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் பலூன் சொல்லி ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன், ப்ரொடியூசராக இருந்தது. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தப்போ தான் டைனோசர்ஸ் டைரக்டர் என் கூட ஒர்க் பண்ணியிருந்தார். ஓகே, நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்கோம். பார்க்கும்போதே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா
நிறைய நகைலாம் போட்டு செம பாலிஷாக இருப்பாங்க. பட் உங்களை பார்க்கும்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க, நிறைய முடி தாடிலாம் வச்சு. இல்லை ஸோ எப்படி சார்? அது வந்து இந்த கெட்டப் வந்து லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ். ஓகே. அது வந்து ஒரு பீரியட் சப்ஜெக்ட். அந்த படத்தோட அந்த வெப் சீரிஸோட கெட்டப்பில் இருக்கு. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் டு ஆக்டர், அது எப்படி சார்? நான் வந்து ஒன்றும் அதுக்காகன்னு எதுவும் நான் பண்ணல, ஆக்டிங்காக. நம்ம கெட்டப்பு நம்ம லுக்குக்கு செட் ஆனதால் கூப்பிட்டாங்க, டைரக்டர் விருப்பப்பட்டது, அதனால். ஸோ வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம், அப்படியே வீட்டை சுற்றி பார்த்தா தாராளமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் சார்? பாருங்களேன், கார்டன் பாருங்கள். ஆமாம், எனக்கு வந்த உடனே அங்கே அப்படியே க்ரீனரி, சின்ன ஒரு கார்டனு. ஓகே. வாங்க. ஸோ போயஸ் கார்டன் உள்ள ஒரு சின்ன கார்டன். ஓகே சார். விநாயகர் ரொம்ப பிடிக்கும், அதனால விநாயகர் கலெக்ஷன்ஸு. இவர் மகாபலிபுரத்தில் வாங்கணும் இது எல்லாம். மகாபலிபுரமா சார்? ஆமாம். ஓகே ஓகே. இது ஒரு சின்ன ஒரு ஃபிஷ் பாண்டு. ஓகே. ஃபிஷ் பாண்டு சின்ன சின்னதாக மீன் வளர்த்துன்னு இருக்கும். ஓகே சார். எல்லாரும் வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க. ஆமா. கார்டன்ல ஒரு பெருசா அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்விமிங் பூல்லே வச்சிட்டீங்க. நம்மளால முடிஞ்சதுன்னா இந்த இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு பாருங்க. ஆமா, அதோ இருக்காரு அவர் ஒருத்தர் சார். அவரு இவர் வந்து நம்ம கலெக்ஷன்ல. ஓகே, கலெக்ஷன்ல ஒரு கலெக்ஷன்ல வந்தது தான். ஓகே ஓகே. என்னன்னு தெரியாது, வாங்கிட்டு வந்துடுறது, அவ்வளோதான். அவ்வளோதான். பார்த்த உடனே பார்க்க லைக்கா இருக்கா. இது வெத்தலை இங்கே இருக்கும், செம்பருத்தி. ஓகே. அங்கேயும் வெத்தலை கொடி இருக்கு. என்ன சார் இது? அப்படியே இது கொஞ்சம் மஷ்ரூம்லாம் அப்படியே அந்த இல்ல, இந்த மகாபலிபுரம்ல கலெக்ட் பண்றது தான் இதெல்லாம். ஓகே. இது ஆக்சுவலா லைட்டு, அது நாங்க ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருக்கோம். ஓகே. ஆக்சுவலா இங்க வந்த உடனே இந்த இடம் லைட்டா அப்படியே சில்லுன்னு நல்லா இருக்கும். ஆமா, அதுவும் இல்லாம ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. நீங்க ஏதாவது டென்ஷனா இருந்தா ஜாலியா இங்க வந்துட்டு அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ். ஆமா, கண்டிப்பா. ஓகே. நைட் டைம்ல அப்படியே ஒரு சேரை போட்டு அப்படியே உட்கார்ந்தோம்னா ஓகே, அந்த இந்த சத்தமே ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில ஒரு அரச மரம் இருக்கு பாருங்க. ஆமா, அது காத்து பிச்சிரும் இங்க. ஓகே. ஏசியே தேவையில்ல, ஏசிலாம் தேவையில்லை, ரொம்ப அப்படியே நல்லா போட்டு இருக்கும். ராஜா சார் மழையில எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இப்பயே லைட்டா மழையே நல்லா ராஜா சார் சாங் தான் மிஸ்ஸிங். இப்ப போட்டலாம் சார், என்ன காப்பி ரைட் இஷ்யூ வரும், வேற ஒன்றும் இல்லை. சரி சார். சார், நான் ஸ்டார்டிங்லேயே உங்களை கேட்டேன் இல்லையா, நீங்கள் என்ன சார் ஸ்டண்ட் மேனா இல்லை ஸ்டண்ட் மாஸ்டரா அந்த மாதிரி? அதெல்லாம் எனக்கு இப்போ லைட்டா இதை பார்த்தா டவுட் வருது. பாக்ஸிங் பேக்கா? ஆமா, இது பார்த்தா இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நம்மளுக்கு. ஓகே. ஓகேவா? என் டாட்டர் வந்து அது அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்கினாங்க. ஓகே. அது நமக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ். யாரையாவது யார் மேலே கோவம் வருது இவர் தான். ஓகே. அவரை வந்து நினைச்சிட்டு அடிச்சிட வேண்டியதான். ஓகே. அதை அடிச்சுட்டு அப்படியே இங்க போயிட்டு ரிலாக்ஸ் ஆயிடுறது. ஓகே சார். அப்படியே எங்களுக்காக என்ன நினைச்சு இல்ல, வேற யாராவது நினைச்சு ஒரு 2 பஞ்ச் மட்டும் நான் கொடுத்தீங்கன்னா. வந்து பாக்ஸர் கிடையாது. ஓகே. இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக வச்சிருக்கேன். ஓகே. என் பொண்ணு தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க இல்லை. ஓகே. நமக்கு எதுனா கோவம் வந்தா இதே ரொம்ப பவரா இருக்கே. இந்த வடிவேல் படத்துல அடிச்சோன்னு பின்னாடி வந்து அடிக்குமா, அந்த மாதிரி அடிப்போம் சார். அது நானும் நினைக்கிறேன், இப்படியே நான் அது வந்து இடிச்சா நான் பறந்துடுவேன். ஒன்றும் இல்லை, நம்ம உலக நாயகன் ஆண்டவர் இருக்காரு, 100 Days of விக்ரம். விக்ரம் மூவிக்கு நாங்கள் போஸ்டர் பப்ளிசிட்டி பண்ணதுக்காக நமக்கு வந்து ஒரு மொமெண்ட்டை கொடுத்தாரு சார். மொமெண்ட்டை கொடுத்தாரு கமல் சார் ஸ்டேஜில். ஒரு பெரிய நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். வால் போஸ்டர்ஸ். ஓகே ஓகே. பப்ளிசிட்டி சார். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கடைக்குட்டி சிங்கம். ஆமாம் சார், கடைக்குட்டி சிங்கம். படத்துக்காக ஓகே. பப்ளிசிட்டி பண்ணதுக்கு எனக்கு கொடுத்தாரு 2Dலேருந்து. ஓகே. அது ஒரு மொமெண்ட்டும் சார். ஆக்சுவலாக ஃபேமிலி பற்றி சொன்னதுனால கண்டிப்பாக நான் அதை கேட்கணும். ஸோ அப்பா, ஸோ போஸ்டர் நந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். மெட்ராஸ் படத்தில் பார்த்து. ஆமாம், மெட்ராஸ் தொடர்ந்து நிறைய படத்தில் மிரட்டிகிட்டே இருக்காரு. ஸோ அப்பா பார்த்து தான் ஆக்டிங்குள்ளே வரலான்ட்டு அந்த பிளானா இல்லை எப்படி சார் அது? இல்லை, எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட். ப்ரொடக்ஷன் தெரிஞ்சுக்கணும், அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒர்க் பண்ணியிருந்தேன். ரஞ்சித் அவரோட ஃப்ரெண்டு ப்ளூ ஸ்டார் டைரக்டர், அங்கே வரும்போது ப்ளூ ஸ்டார் அமைஞ்சது. அப்படி கண்டினியூ பண்ணேன். சார், எப்படி வந்து இந்த மொமெண்ட்டோ வந்து என்னை வந்து அப்படியே கண்ணு உறுத்திட்டே இருந்தது, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் என்னை பயங்கரமாக வந்து கண்ணு உறுத்திட்டே இருந்தது. ஸோ PS5 PS5 விளையாடுவீங்களா சார்? PS5 வந்து என் டாட்டருக்கு. அப்படியா சார்? அவங்களோட பர்த்டே கிஃப்ட்டு. ஓகே. நம்மளால கேட்டு இருந்தாங்க.
அவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க 2 பேர். எனக்கு 2 டாட்டர்ஸு. ஓகே. அவங்க அவங்களுக்கு தான். சார் நீங்கள் எப்படி அவங்க கூட சேர்ந்து நம்மளும் விளையாடுவோம் PS5 அந்த மாதிரிலாம் இல்லை? இன்னும் நான் ட்ரை பண்ணணும். ஆமாம், கூப்பிட்டுட்டு இருக்கான், உட்கார டைம் இல்லை. ஓகே. இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும். ஓகே சார். இந்த ஃபோட்டோவில் பாருங்க, ஆமாம் எங்கள் தாத்தா. ஓகே. அப்பாவுக்கு முன்னாடி இவர் தான் ஓகே ஓகே சினிமாவுக்கு வந்தது. அப்பாவுக்கு முன்னாடி. ஓகே. என்ன பார்த்துருப்பீங்க, அப்பாவை பார்க்குறீங்க. தாத்தா தான் ஃபர்ஸ்ட் சினிமா என்ட்ரி. ஓகே. தாத்தா என்ன சார் பண்ணிட்டு? சேம் போஸ்டர் பிஸ்னஸ். தாத்தா தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே ஓகே. சினிமாவில் வந்து தியேட்டர் ரிலீஸ் நடத்தியிருந்தார், டிஸ்ட்ரிபியூஷனு, போஸ்டர்ஸு இப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகே. ஸோ அந்த வாழையடி வாழையாக வந்து பண்ணுறது. ஓகே ஓகே சார். இந்த போஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தாத்தா காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ நமக்கு எவ்வளோ மாறிடுச்சுன்னு சினிமான்னு தெரியும். அதை எப்படி சார் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறீங்க, எப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு? போஸ்டரும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில்ல. அப்போ அந்த தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மாதிரி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போஸ்டர் அதில் ஒட்டிடுவாங்க, அதை தள்ளிட்டு போவாங்க. ஒரு ஜங்ஷனில் பப்ளிசிட்டிக்கு அதை நிறுத்தி வச்சுருவாங்க. போற வரவங்களாம் அதை பார்த்து அந்த படத்துக்கு ஓகே ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸ்ல ஒரு இப்போ மவுண்ட் ரோடு, மயிலாப்பூர் கோயில்கிட்ட இந்த மாதிரி மெயினாக க்ரௌடு வர ஏரியாக்களில் டி நகர் அங்கெல்லாம் நிறுத்திடுவாங்க ஒரு 4-5 வண்டி. ஓகே. வண்டியை தள்ளிட்டு போவோம் ரிக்ஷா மாதிரி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பப்ளிசிட்டி. அப்படியே ஸ்டெப்ஸ் இருக்கு, மேலே ஏறி போகலான்னு நினைக்கிறேன். வாங்க, மேலே ஏறி வரும். இல்லை, இந்த ஆர்கிடெக்ட் இந்த வீடு கட்டும்போது இதெல்லாம் ஒரு ஷிப் மைண்டில் வச்சு அந்த மாதிரி ஒரு மாடலாக பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதான் கப்பல் உள்ள நம்ம. ஓகே ஓகே டன் டன். அந்த மாதிரி ஒரு மாடல். வீடே கப்பல் மாதிரி தான் சார் இருக்கா? எனக்கு மறுபடியும் கண்ணில் பட்டது அந்த கிட்டார் தான். கிட்டாரு? ஆமாம் சார். இது மறுபடியும் PS5 மாதிரி தான். அப்படியா? என் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகே. அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு என்னன்னாக்கா அவங்க லெஃப்ட் ஹேண்டரு. ஓகே. ஓகேவா? அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ண கிட்டார் கஸ்டமைஸ் பண்ண கிட்டார் இது சார். ஆனால் நீங்கள் உங்களுடைய டீனேஜில் கிட்டார் எடுத்துக்கிட்டு இங்கே தான் இருக்கு அமெரிக்கா அப்படின்னு போன ஞாபகங்கள், லவ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் இருக்கா இல்லை எப்படி சார்? கிட்டார் கற்றுன்னு தான் போயிருக்கலாம். ஓகே. நான் வந்து பியானோ கற்றுக்கிட்டேன். பியானோ தூக்கிட்டு போக முடியாது. பியானோ வந்து அப்துல் சத்தார் மாஸ்டர்னு சொல்லி இங்கே எக்மோரில் இருக்கார். இமான் மியூசிக் டைரக்டர் இமானுக்குலாம் அவர் தான் மாஸ்டர். ஓகே. ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களுக்குலாம் அவர் தான் மாஸ்டர். அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு இமான் வந்து சீனியர், அவருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் நான். சார் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, எங்களெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு வில்லனாக மாறிட்டீங்க. அப்புறம் என்ன சார் அடுத்து வேற லிங்கம் சொன்னீங்க, லிங்கம் சீரிஸ் ஒரிஜினல் நடந்த ஒரு கதை. ஓகே. அதை பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு இந்த மொத்த இடத்துலேயே எனக்கு பிடிச்ச இடம்னா நம்ம கிச்சனும் இந்த சாப்பிட்ற இடம் தான். ஏன்னா நான் பேசிக்காகவே ஒரு சாப்பாட்டு பிரியன் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் சார்? எந்த ஊர் போனாலும் நான் வந்து அந்த ஊர் ஃபுட்டை அடாப்ட் பண்ணிக்குவேன், சாப்பிடுவேன். ஓகே. வீட்டில் கிடைக்கிற மாதிரி எதிர்பார்க்க மாட்டேன். எந்த ஊரில் நீங்கள் கொண்டு போய் விட்டாலும் அந்த இதை வச்சு சாப்பிட்ருவேன். இந்த பேர் கிரில்ஸ் மாதிரி தான். ஓகே. பேர் கிரில்ஸ் மாதிரினா பாம்பு எல்லாமே அந்த அளவுக்கு போல. ஓகே. அதுக்கு முன்னாடி 2-3 ஸ்டேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். ஓகே. எங்கே இருந்தாலும் சாப்பிடுவேன். இன்னொன்று, இந்த இடம் ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம். இந்த வீட்டில் இங்கே நான் காலையில் வந்தோடனே இங்கே தான் உட்காருவோம் ஃபர்ஸ்ட்டு. இங்கே வந்து ஒரு காஃபி. ஓகே. ஆஹா. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பார், நம்ம ஃப்ரெண்டு மார்ஷல். ஆமாம், அது இருக்காரு. காலையில் ஒரு அப்படி தான். நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ரிலாக்ஸ்டாகவே இருக்கும், டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்படியே பெட்ரூம்லேருந்து இறங்கி வந்து பாட்டை போட்டு ஒரு காஃபி. ஃபஸ்ட்டு காஃபி தான். ஓகே. அதுக்கப்புறம் தான் டே ஸ்டார்ட்டு. ஓகே. அது இங்கே தான் உட்காருவேன் மோஸ்ட்லி. அது ஏன்னு தெரில, இங்கே தான் ஃபஸ்ட்டு உட்காந்து ரிலாக்ஸ்டாக அப்படியே இருந்துட்டு டென்ஷனோட நமக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. எதுவுமே டென்ஷன் ஆக மாட்டேன் நான் மோஸ்ட்லி. படத்தில் பார்க்குற கோவம் அதெல்லாம் அந்த கேரக்டருக்கு வில்லனிக்காக பண்ணுறேன். மற்றபடி நம்ம கோவம் அவ்வளோ வராது, கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். ஓகே ஓகே. அதுதான் ஒரிஜினல் கேரக்டர். சார் மார்ஷல் பற்றி சொல்லி ஆகணும். ரோலெக்ஸ் நம்ம
சூர்யா சார் விக்ரம்ல தூக்கிட்டு வர்றாரு அந்த மாதிரி ஏதாவது பண்ணது உண்டா இல்லை எப்படி சார் அது? இல்லை அது வந்து என்னென்னா எங்கள் அம்மாவோட கிஃப்ட்டு. அதனால் காலையில் காஃபி வித் மார்ஷல். இப்போ தெரிஞ்சு சார் உங்கள் டாக்டரோட பர்த்டே கிஃப்டாக நீங்கள் எப்படி PS5 வாங்கி கொடுத்தீங்க. ஸோ மதரோட ஜீன் அப்படியே ஆமாம் அப்டேட்டடாகவே இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து அவங்க வீட்டில் கிச்சனில் எப்பயுமே அந்த ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். ஓகே. அதில் எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கும் 24 ஹவர்ஸ். ஓகே. வெளியில் போன கூட ஆஃப் பண்ண மாட்டாங்க. அதே பாட்டு கேட்டுட்டே பாட்டு ஓடிக்கினே இருக்கும். அது ஒரு ஹேபிட் வீட்டில். அவங்க கிச்சனில் மோஸ்ட்லி கிச்சனில் தான் இருப்பாங்க. கிச்சனில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே சார். அதனால் இது ஒன்று வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஓகே சார், சூப்பர் சார். சார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வீடு ஃபுல்லாக நிறைய விநாயகராக வச்சுருந்தீங்க. இங்கே ஒரு விநாயகர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி பேச முடியுமா, சொல்ல முடியுமா? அவர் வந்து கோல்ட் பிளேட்டட் ஐ திங்க்கு. ஓகே சார். அது வந்து இந்த வீடு வாங்கின புதுசில் கிரகப்பிரவேசம் அப்போது ஆர்டி ராஜான்னு சொல்லி ப்ரொடியூசர் இருந்தார். ஆமாம் சார், ஆர்டி ராஜா 24 AM. ஓகே டன். அவரோட கிஃப்ட்டு. ஓகே ஓகே, அவங்க கொடுத்தது. அவர் கிஃப்ட்டு சார். ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பக்கம் போனால் ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு இடம் இருக்குது. ஆமாம் காட்டுறேன். ஓகே சார், டன். வாங்க நம்ம புது ரூம் பார்ப்போம். இங்கே வந்து நாங்கள் இந்த விண்டேஜ் கலெக்ஷன்லாம் பண்ணுவோம். ஆமாம் சார். ஆன்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம். அது ஒரு ஹாபி. அதில் பார்த்தீங்கன்னா இது மெயினாக சொல்லலாம். இந்த பீஸ் இருக்குல்ல. ஓ, இந்த பீஸ். ஓகே. இது வந்து ஒரு 200 years ஓல்டு. ஆமாம், ரோஸ் வுட் கார்விங் பண்ண பில்லர். எங்கள் பழைய வீட்டில் இருந்தது. அதை எடுத்து நான் இங்கே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணேன். ஓகே. இந்த தூண் அப்படிதான், கருங்கல் தூண். இதுவும் ரொம்ப பழசு தான். ஓகே. மாவலிபுரத்தில் வாங்கும்போது கலெக்ஷன் தான் வாங்கணும். இதெல்லாம் டேஞ்சூர் பெயிண்டிங்ஸ், சாமி எல்லாமே. ஆமாம் சார், பார்க்கும்போதே. ஆமாம், இது வந்து ராஜா மகேஷன் சொல்லி ஆர்டிஸ்டாக அவர் பண்ணது. அவர் நேஷ்னல் அவார்டு வின்னர் டேஞ்சூர் பெயிண்டிங்கில். ஓகே ஓகே. அவர்கிட்ட வாங்கணும். இந்த ஃப்ரேம்ஸும் அதே மாதிரி தான் காரைக்குடியில் கலெக்ட். ஓகே. இந்த ஃப்ரேம். ஆமாம். ஓகே. இதுவும் ரொம்ப பழசு. இந்த ஃப்ரேம்ஸ் அதில் கிளியெல்லாம் வச்சு வருது. ஆமாம் சார். அதெல்லாம் அந்த காலத்து இது. ஓகே. அது கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி இது இங்கே இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுவோம். இது ரொம்ப விசேஷமான இடம் நம்மளுக்கு. அண்டு இங்கே ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஃபீல் வரும்போது அங்கே ஒரு விஷயம் நான் பார்த்தேன். என்னது? அந்த பவுல். அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த சவுண்ட் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஓகே. இந்த புத்திஸ்ட் மாங்க்கெல்லாம் வாசிப்பாங்க. சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க. சிங்கிங் பவுல். சிங்கிங் பவுல் நான் வாசி காட்டுறேன். ஓகே சார். கான்சன்ட்ரேஷனுக்காக வாசிப்பாங்க. போயிட்டே இருக்கும். சவுண்ட் ஏற்றலாம், இறக்கலாம். ஸ்டாப் ஆகாது. இப்போ உங்களுடைய ப்ரொடக்ஷனில் அடுத்து பாட்டில் ராதா வரப்போகுது. ஆமாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது? ப்ளஸ் அதுவும் இல்லாமல் மது விலக்கு கேட்டு நிறைய விஷயம், மது ஒழிப்புக்கான நிறைய விஷயம் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க போதா, இல்லை குரு சோமசுந்தரம் சார் இருக்காரு, அவர் எப்படி பண்ணியிருக்காரு? குரு சோமசுந்தரம் சார் எப்படி ஆக்டிங்னு உங்களுக்கு எனக்கு ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, காமெடி, எமோஷன் எல்லாமே மிக்சடாக இருக்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், அது அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், எப்படி த்ரூ அவுட் எப்படி அதால் யார் யார் பாதிப்பாங்க, அந்த மாதிரி போகிற ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிம், எமோஷன் கலந்த ஒரு காமெடி ஃபிலிம். ஓகே சார். அதான் இப்போ ரிலீஸ்க்கு வெயிட்டிங். ஓகே சார். சார் நீங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் ஆகட்டும் இல்லை கதையாகட்டும், நீங்கள் எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கிரிப்டு தாங்க. ஸ்கிரிப்டு தான். ஸ்கிரிப்டு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான். ஓகே. மற்றபடி வேற ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணது ஸ்கிரிப்டு தான். ஓகே சார். அது என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த ஃப்ளோவில் போயிடுவோம். ஆர்டிஸ்ட்டுக்காகவோ அப்படிலாம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண மாட்டோம்.
சார் அதே மாதிரி உங்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்த படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வில்லம்பும் சரி, இப்போ வரப்போகிற பாட்டில் ராதாவும் சரி, என்ன சொல்கிறது, சின்ன படம். ஐ மீன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற டேர்ம் அப்படி இருக்குது. ஸோ ஆனால் சின்ன படம், ஆனால் ஒரு தரமான படமாகவே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ பாட்டில் ராதா நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். வில்லம்பு ஒரு சூப்பரான படம்னே வந்து சொல்லலாம். ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கும் சரி ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான படங்கள் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஸோ இந்த மாதிரியான நடுவில் பலூன் ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணேன். ஓகே சார். ஜெய், அஞ்சலி, யோகி பாபுலாம் வச்சு ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணோம். ஓப்பன் மைண்டட் தான் முடியாது, எந்த பிளானும் கிடையாது. இது வரைக்கும் நான் எதுவுமே பிளான் பண்ணதே கிடையாது. என்னோட சின்ன வயசுலேருந்தே சொல்கிறேன். எந்த ஒரு என்ன சொல்கிறது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது பின்னாடி ஓடுறதுலாம் கிடையாது. நான் வந்து மியூசிக்கில் போகலான்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பியானோன்னு சொல்லும் போதே ஆமாம், அது வந்து கண்டினியூ பண்ண முடியல. மியூசிக்கில் போகலான்றது தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் வந்து எய்மே வைக்கிறதில்ல. அது அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபிலிம் பிஸ்னஸ்ன்னு வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ வந்து நடிக்கிறோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு ஆயுர்வேதா கிளினிக் வச்சுருக்கேன். என் ஒய்ஃபும் நானும் பார்த்துக்குறோம். சுக்காயூர் வைத்தியசாலைன்னு சொல்லி ஒன்று ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ட்ரை பண்ணி பார்க்குறோம். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்சது ஆயுர்வேதா இதில் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண உடம்பு முடியாதவங்களுக்கு அதில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆயுர்வேதா கிளினிக் ஒன்று வச்சுருக்கேன் இங்கே போயஸ் கார்டன்லேயே. அது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம். சினிமா மட்டும் இல்லாமல் மற்ற இதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி அதுவும் பண்ணுறோம். ஓகே சார், சூப்பர் சார். அண்டு உங்களுடைய வீடு இல்லை கப்பல்னே சொல்லலாம், அதில் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். கிச்சன் பக்கம் மட்டும் போகல, ஏன்னா ஆல்ரெடி இல்லை சார் பசி எடுத்ததுனால சரி அங்கே போனால் நம்ம அதான் சார் அது வந்து ஆஃப் டே கேமராவில் நம்ம பண்ணிப்போம், ஆன் கேமராவில் பண்ணி மக்களை வெறுப்பேற்ற வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் பெட்ரூமா சார்? 2 பக்கமும்? ஆமாம், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஓகே சார். கெஸ்ட் யாருனா வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே எங்கள் அப்பா இருக்கார். இது மேலே 2 ரூம் இருக்குது. ஓகே. ஆமாம், நீங்களும்? நான் ஒன்று, பசங்களுக்கு ஒரு ரூம். ஓகே சார், சூப்பர் சார். ஆமாம், டன். ஸோ அது இதான் நம்ம வீடு. ஓகே சார், சூப்பர் சார். சார் பேசும்போது டாக்டர் பற்றிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்காக கிட்டார்லாம் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாலும் நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக கூப்பிடுவோம். கூப்பிட்டுறீங்களா? ஒய்ஃபு பசங்களை கூப்பிடுவோம். ஓகே சார். என் மிஸ்ஸஸ் இவங்க குந்தவி, அண்ட் தென் எல்டர் டாட்டர் இவங்க தான் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் கிட்டார். ஓகே, இவங்களுக்கு தான். ஓகே ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக அப்பா வால்பேப்பர் கூட நீங்கள் வரைஞ்சது தான் சொன்னார். ஸோ எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ட்ராயிங். ஓகே. உங்களுக்கு எப்படி அந்த கிட்டார்லாம் டிவியில் பார்த்து 3-4 இயர்ஸ்? ஆமாம். ஓகே. அப்போ நாங்கள் போய் கேட்கும்போது அந்த ஸ்ட்ரிங் வாசிக்கும் போது கை கட்டாக இருந்துச்சு சொல்லுவாங்க. அவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின். ஓகே. அட்வைசபிள் இல்லை அப்படின்ட்டு நான் பியானோ கற்றுக்கிட்டோம் மாஸ்டர், அவர்கிட்ட கூப்பிட்டு போய் காட்டுறேன். இந்த ஏஜில் அட்வைசபிள் இல்லை, கையெல்லாம் குளிச்சிடும், அப்புறமா கூப்பிடுவாங்க சொல்லி. ஓகே சார், சூப்பர் சார். சார் சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக எந்த ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் வந்து பெண் இருப்பாங்கன்ட்டு. ஆனால் உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி 3 பெண்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 அம்மாவோட சரி. எங்கள் அம்மா ஒன்று. ஆமாம், மார்ஷல்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்களே. சூப்பர் சார். ஸோ எப்பவுமே இந்த மாதிரியே ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோவோக் சார்பாக வந்து விஷஸ் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ்லையும் சரி அண்ட் நீங்கள் கிட்டார்லையும் சரி இன்னும் பெரிய லெவலில் போகணும். அப்பாக்கே மியூசிக் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னார், அந்த ஆசையை நீங்கள் வந்து நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு பேக் போனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம கிளினிக் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ வீடு ஹோம் டூர் பண்ண மாதிரி சுக்காயூர் வைத்தியசாலையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்.